Swag
பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் சுதந்திர தின உரை வழங்கிடுமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 77வது ஆண்டு சுதந்திர தினம் முடிஞ்சு 78வது ஆண்டு பிறந்து விட்டது என்றோட இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவ மாணவிகளே, பேராசிரியர்களே, பெற்றோர்களே, கல்லூரியின் முதல்வர்களே, அனைத்து கல்லூரி முதல்வர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் மாணவ மாமணிக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்களையும் நல்ல எண்ணத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், நான் வந்த வழி அது மாதிரி, நானுடைய வருகை தந்த இடமும் அது மாதிரி இருக்குது. நீங்களே என்ன மாதிரி வர வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். அதற்கு முதல் படியாக நீங்கள் வர வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும். கூட்டு முயற்சி வேணும், கூடி வாழ வேண்டும். கூட்டு முயற்சி தான் வெற்றி பெறும், கூட்டு வாழ்க்கை தான் வெற்றி பெறும். தனிச்சு இருந்தால் செயல்படும்போது எந்த ஒரு செயலும் நிலைக்கு நிற்காது. நான் 1909 ஆண்டு 2009 3 நிறுவனம் துவக்கப்பட்டேன். 3 நிறுவனம், சுகர் ஃபேக்ட்ரி ஒன்று, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் போயிருக்க ஹோட்டல் ஒன்று, மெடிக்கல் காலேஜ் ஒன்று. இந்த 3 ஒரே வருஷத்தில் துவங்கினேன். அந்த ஒரே வருஷம் துவங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன் நான். அந்த ஒரே வருஷம் தொடங்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, பல கோடி, 1 கோடி 2 கோடின்னு சொல்ல முடியல, 100 கோடி 200 கோடின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 450 500 கோடி 600 கோடிக்கு அந்த எஸ்டிமேட் இருந்துச்சு. அதை எப்படி சரி பண்ண போகிறோம்னு ஆரம்பிக்கும் போது நான் நினைக்கல. நான் அதை ஆரம்பித்த பிறப்பதாக தான் ஒவ்வொன்றா வரும்போது அந்த சிரமங்கள் தெரிஞ்சுது. இருந்தாலும் இறைவன் என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறதுனால அந்த பணத்து மேலே எனக்கு பெரிய ஒரு இது கிடையாது. அது என்ன காரணம்னா, நம்மளுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் பணம் ஒரு மேட்டரே கிடையாது. பணம் தானாக வரும். ஆனால் அது எப்படி வரும்? உன்னுடைய எண்ணமும் சொல்லும் சரியாக இருக்கணும், நேர்மையான சிந்தனை இருக்கணும், நீதி தவறாத ஒழுக்கத்தோடு வரணும், மற்றவங்களை எல்லாத்துக்கும் கூட்டு முயற்சியில் அனைவருக்கும் அது பயன்படணும். அப்படி நினச்சோம்னாக்க சுயநலம் பார்க்கக்கூடாது. சுயநலம் பார்க்கணும், எதில் அதை தான் பார்க்கணும், எல்லாத்துலேயும் பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில் சாதித்தவங்க நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு தான் அந்த எஜுகேஷனுங்கிறது வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு செலத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். இந்த எஜுகேஷன் வாய்ப்பு கிடைத்து என்னுடைய படிப்பை ரொம்ப சாதாரண கம்மியான படிப்பு தான், 4வது தான் படித்தேன் நான். 4வது படித்தாலும் என்னுடைய தன்னம்பிக்கையும் என்னுடைய நோக்கமும் சொல்லும் செயலும் ஒரு சூழ்நிலையும் தவறு செஞ்சதும் இல்லை, தளர்ச்சி அடைஞ்சதும் இல்லை. தான் தவறு செஞ்சதும் இல்லை, எந்த ஒரு செயலையும் நான் தளர்ச்சி அடைஞ்சதும் கிடையாது. நீங்கள் அனைவரும் இந்த மாணவ மாணவிகள் அனைவருமே என்ன மாதிரியே நீங்கள் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுடைய மூலதனமே தன்னம்பிக்கை தான். உங்களுடைய மூல சொத்தை தன்னம்பிக்கை தான். யாரையும் பெற்றோராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, யாரையாக இருந்தாலும் அவங்கள சார்ந்து இருக்குன்னு எண்ணம் உங்கள் மனசில் வரக்கூடாது. நீங்கள் உங்களால் முடியும், அவங்களால் முடியுங்கிற எண்ணத்துக்கு வளர்த்துக்கணும். நான்லாம் 12 வயசு 14 வயசுலேயே முதலாளி ஆகிட்டேன். அது எப்படி ஆகிறது? இறைவனுடைய செயலி. 14 வயசுலேயே முதலாளி. அதுக்கு என்ன காரணம்? என்ன படித்து என்ன பெரிய இதாகிட்டேன் நான் உங்களை மாதிரிலாம் இல்லையே. என்னுடைய எண்ணமும் சொல்லும் கூடியே இருக்குன்னு நினைப்பேன் நான். எல்லாத ஜாதி மதம் பார்க்காத, ஏழை பணக்காரங்கிறத பார்க்காம, படித்தவன் விவரமானவன், இவன் முட்டாள், இவன் அறிவில்லாதவன் அப்படின்லாம் ஒதுக்காமல், அந்த படித்தவன் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சமமாக கருதுனேன் நான். சமமாக பிறந்தனால எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே மக்களுக்கு செல்வாக்கு நிறையா வந்துருச்சு. எந்த இடத்துல போனாலும் எதை செஞ்சாலும் கூட அதை வெற்றி கண்டுகிட்டே இருக்கேன். இந்த பெரம்பலூரில் நான் செஞ்ச தொழிலில் செய்யாத தொழில் எதுவுமே கிடையாது. செஞ்ச தொழிலில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், செய்யாத தொழில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். அத்தனை தொழிலும் செய்யும்போது நான் தெரிஞ்சால் செஞ்சேன், தெரியலையே, எல்லா தொழிலும் செய்ய வச்சு கற்றுக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன், அந்த தொழிலை செய்கிறேன் நான். அதனால் சக்ஸஸ் ஆகிடுது.
அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட சேர்ந்தா குரூப் ஒன்றா சேரணும். இந்த குரூப்பில் ஒன்றா இருந்தீங்க எந்த காரியமே எதையுமே ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு பக்கபலம் நம்மளுடைய நம்பிக்கையானவங்கள நாணயமானவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் எதை வந்தாலும் ஏற்றுக்க பக்குவமாக இருக்கணும். உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது. இவங்க நல்லவனா கெட்டவனா பழகும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்தவங்களை எங்களாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அதை உங்கள் வசம் ஒப்படைச்சிக்கணும். உங்கள் வசத்தை கொண்டு வந்துடணும். அதை அவங்கள தவறு செஞ்சாங்கனாலும் திருத்தி, நல்லது கெட்ட இது சரியான நிலையில் அவங்க இல்லைனாலும் அதையும் திருத்தி உங்கள் லெவலில் கொண்டு வந்துடணும். ஒதுக்கப்படாது. இவன் தெரியாதவன், இவன் தெரியாதவா, இவருக்கு என்ன தெரியும், நம்ம சம்பாரிச்சு இவங்களுக்கு கொடுக்குறோமே அப்படிங்கிற எண்ணம்லாம் வரக்கூடாது. எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். 5 விரலும் சரியாக இருக்கா, இல்லை. அந்த 5 விரலும் சரியாக இருக்கணும்னா என்ன செய்யணும், எல்லா விரலும் சிறுசு பெருசெல்லாம் ஒன்றா வச்சுக்கணும். அந்த ஒன்றா வச்சு தான் செய்ய முடியும். எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, ஒரு மெடிக்கல் இப்போ 3 மெடிக்கல்கள் அழிச்சிருச்சு. இப்போ யூனிவர்சிட்டி ஆகிடுச்சு. அது இப்போ மகளிர் கல்லூரி கேட்க அது A++ பட்டு யூனிவர்சிட்டி ஆக போகுது. இந்த வருஷமே அது ஆயுதம் நினைக்கிறேன் நான். இந்த வருஷமே ஆகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை தொட்டாலும் தொடங்கும், எதை செஞ்சாலும் அது விருத்தியம்சாகும். எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம், தன்னம்பிக்கை உண்மை ஒழுக்கம்தான் காரணம். இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. நீங்கள் என்ன நினைக்கணும், மற்றவங்களை சார்ந்தே இருக்கக்கூடாங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எதில் இருக்கணும், தன்னம்பிக்கையில், வளர்ச்சியில், வாழ்க்கையில் எத்தனையுமே இருக்கணும். இது நான் ஒன்றால் முடியுங்கிற தைரியம் யாராக இருந்தாலும் இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க தானே, நம்ம பொம்பளை பிள்ளையாச்சா எதை எப்படி செய்யணும் செய்ய முடியாதுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவிகளும் குறைஞ்சது 100 பேர்த்துக்காவது நீங்கள் வேலை தரணும். குறைஞ்சது சொல்கிறேன் நான், குறைஞ்சது ஒரு 100 பேர்த்துக்காக வேலை செய்யணும். அந்த வேலை தரணும். நீங்கள் வேலைக்கு போகவே கூடாது. வேலைக்கு போய் ஒரு காலத்தில் நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. வாழ்க்கையில் முதலாளி ஆகணும். நல்ல தொழில் செய்யணும். அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும். அதுக்கு தான் என்ன செய்யணும், இது பல ஒரு தடவை நான் சொல்லிவிட்டு அடுத்த சொல்லும்போது கொஞ்சம் வெட்கப்படுவேன். இருந்தாலும் தன்னம்பிக்கை வேணும். அதனால் அதையும் சொல்கிறேன்னாக்க, இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, ஒன்றை நீ நம்பணும். உன் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கணும். எல்லாம் சகலத்தையும் நம்ம தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ தான் நினைக்க முடியும். யாரும் நம்மளோட பெரிய ஆள், நம்மளோட அறிவாளி, நம்மளோட புத்திசாலி, நம்மளோட பணக்காரன், நம்மளோட இதாக இருக்கான், சிறந்திருக்கிறான், கலராக இருக்கான், சிவப்பாக இருக்கான், கருப்பாக இருக்கலாம் நினைக்கக்கூடாது. நீயாவே இரு. எந்த சூழ்நிலையும் உன்னுடைய கருத்தும் சொல்லும் செயலும் நோக்கமும் நீயாவே இருக்கணும். நீயாவே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர, சும்மா காப்பி அடிக்கிறது அது அடிக்கலாம் இருந்தால் எது இருந்தாலும் சுத்தமாகாது. அதனால் என்னுடைய மனசார உங்களுடைய நன்றி வாழ்த்துக்களை உங்கள்கிட்ட கூறிக்கொள்கிறேன். நிறையா பேசவும் நான் விரும்பலை. காரணம் என்னென்னா, பேசுனதே பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால் நிறையா பேசவும் விரும்பலை. நான் தன்னம்பிக்கையோடு வாழுங்க, தலை நிமிர்ந்து நில்லுங்க, உண்மையோடு இருங்க, ஒழுக்கத்தோடு இருங்க. இறைவனை எப்போதும் நம்புங்க. எந்த இறைவனும் கிடையாது. நீங்கள் யாரை நம்பினாலும் சத்தான் அதை நம்புது, அதுக்கு தான் இறைவன். யாரை வேணாலும் நம்பிக்கலாம், யாரை வேணாலும் உங்களுடைய இஷ்டத்தை வச்சுக்கலாம். அது ஜாதி மதங்கள்லாம் கிடையாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டுக்கலாம், உறுதுணையாக இருந்துக்கலாம். தெய்வத்துக்கு முன்னாடி நம்முடைய அன்னை தான் நமக்கு முக்கியம். தாய் தாப்பன் தான் முக்கியம். அந்த தாய் தாப்பனுடைய மனம் கோணாமல், தாய் தாப்பனுக்கு நம்ம என்ன செஞ்சங்கிறது எண்ணி பார்த்து நீங்கள் படிச்சுட்டு திரும்பி பார்க்கணும். நீங்கள் இந்த வந்த வாழ்க்கையை நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்ம குடும்பத்தில் எவ்வளோ தூரம் நல்லது செஞ்சாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நல்ல பிள்ளைங்கிறத பேர் எடுக்கணும். நல்ல ஒழுக்கமான பொண்ணு, ஒழுக்கமான பையன், நல்ல திறமையான பொண்ணு, திறமையான பையங்கிறது பேர் எடுக்கணும். அந்த பேர் ஒன்று தான் உங்களை ஈண்டெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஈடு இணையற்ற சொத்து. அந்த சொத்தை நீங்கள் காப்பாற்றிக்கு என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பெயர் சே சிவானி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நியாதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். இன்று இந்திய சுதந்திரத்தின் 78ஆம் ஆண்டு விழாவை கொண்டாட நாம் இங்கு கூடும்போது, அன்று 1947
அந்த வரலாற்று தருணத்திலிருந்து நமது தேசம் மேற்கொண்ட அபாரமான பயணத்தை நினைவு கூறுகிறோம். இந்த புனிதமான நாளில் நமது கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிறோம். நமது தற்போதைய சாதனைகளை மதிக்கிறோம். மேலும் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்நோக்குங்கள். ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக கருதப்பட்ட மைல்கற்களை எட்டியதன் மூலம் இந்தியா அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது. தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் பல்வேறு துறைகளில் எங்களின் முன்னேற்றங்கள் உலகளாவிய அங்கீகாரத்தின் மரியாதையை பெற்றுள்ளன. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கல்வி, சுகாதாரம் மற்றும் சம வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இந்தியாவை உருவாக்க உறுதிமொழி எடுப்போம். இன்று நாம் கொண்டாடும் போது நமது எல்லைகளை தொடர்ந்து பாதுகாத்து நமது தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நமது ஆயுத படைகளின் துணிச்சலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் நமது உயர்ந்த மரியாதைக்கும் பாராட்டுக்கும் உரியது. வலிமை படைத்த பாரதத்தை கை கோர்த்து உருவாக்கிடுவோம். நாட்டின் வெற்றியே ஒவ்வொரு தனி மனிதனின் வெற்றி என கொள்வோம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். 9ஆம் வகுப்பு மாணவி நூருல் ஃபாமிதா அவர்களை ஆங்கிலத்தில் சுதந்திர தின உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். Happy morning to all. This is Nurul Famita from grade 9. A delightful morning to Honorable Chancellor Ayya, respected dignitaries, teachers and all my friends. I feel so elated and proud to take this moment to wish you all a happy 78th Independence Day. Today, as we gather to celebrate Independence Day, we commemorate not just an event from our nation's history, but a timeless struggles for freedom, justice and equality. This day holds immense significance as it marks a triumph of our ancestors' sacrifices and the birth of a free India. Independence Day is more than just a holiday. It is a reminder of the values that define us as a nation. It reminds us of the countless lives lost, the hardships endured, and the unwavering determination that led to the dawn of a new era. It is a testament to the power of unity, resilience, and the undying spirit of freedom. As a student of today and the leaders of tomorrow, it is our duty to reflect on the lessons of our past and carry forward the torch of progress and prosperity. We stand on the shoulders of giants, leaders like Mahatma Gandhi, Jawaharlal Nehru, and countless others who envisioned a nation where every citizen would have the opportunity to thrive. We inherit not just a legacy, but a responsibility to honor the sacrifices of those who paved our path with their blood, sweat, and tears. A responsibility to cherish and protect the principles of democracy, equality, and justice that bind us as a nation. Let us embrace the spirit of entrepreneurship, harness the potential of technology, safeguard our planet for generations to come. Let us strive to build a nation where diversity is celebrated, where every individual has equal rights and opportunities, and where no one is left behind. Let us also take a moment to express our gratitude to the brave men and women who serve in our armed forces, protecting our borders and ensuring our safety. In conclusion, as we celebrate the 78th Independence Day of our beloved nation, let us pledge to uphold the ideals of freedom, unity and progress. Jai Hind. Thank you. தேங்க்யூ. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவி ஆலியா அவர்களை ஹிந்தியில் சுதந்திர தின உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். सबको प्रणाम। मेरी नाम आलिया है। शहीदों का सपना जब सच हुआ, हिंदुस्तान तब स्वतंत्र हुआ। आओ सलाम करें उन वीरों की जिनकी वजह से भारत स्वतंत्र हुआ। मंच पर पतारे गण्यमान्य सजनों, माननीय मुख्य अतिथि, पूज्य प्रधानाचार्य जी, आदरणीय शिक्षकगण, मेरे प्यारे साथियों, सबको मेरा सादर प्रणाम। सबसे पहले आप सभी को स्वतंत्रता दिवस की मेरी हार्दिक शुभकामनाएं अर्पित करती हूँ। आज आजादी दिवस का खुशी से मना रहे हैं। आया आजादी दिवस, आनंद लेकर आया दिवस। हिंदू मुस्लिम पेड़ मिटाकर एकता का पाठ पटाकर, हिंदू हो या मुसलमान को हम सब भारतवासी है। भारत महान देश का, महापुरुषों का देश का, गांधी बुद्ध आदि महान इस पुण्य भूमि में पैदा हुए। सारे दुनिया में भारत महान है।
इकबाल ने गाया सारे जहां से अच्छा हिंदुस्तां हमारा हमारा सारे जहां से अच्छा। एक समय भारत गुलाम था, गुलामी की पेड़ियां तोड़ने महात्मा गांधी अक्टूबर 2 का अग्नि में आए, अहिंसा का मंत्र साथ मिलाए, अफ्रीका से अनुभव ले लाए, आजादी के मंदिर से बाबू कहलाए। यह हमारा राष्ट्रीय त्योहार है, भारत के इतिहास में स्वर्ण अक्षरों में अंकित यह दिवस। पहले भारत में अंग्रेजों का शासन चला था, भारत गुलाम था, फिर बनकर 1947 में भारत को आज़ादी मिली। भारत माँ किसान बढ़ाने लड़ने जाए, बुलबुल भी मरते अपने वतन के वास्ते, क्या हम नहीं मरते अपने वतन के वास्ते। जरूर भारत की रक्षा करें, प्यारा भारत महान है, प्राणों से मूल्यवान है, ऐसे मातृभूमि पर हम बलि हो जाए। जय हिंद, जय भारत, भारत माता की जय। धन्यवाद। நிர்வாக மேம்பாட்டிற்காக மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் பாராட்டி பொன்னாடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனோடு இணைந்து சான்றிதழையும் கேடயத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 1 லட்சம் பண முடிப்பினையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முனைவர் கே இளங்கோவன் சார் அவர்களை பாராட்டி மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் 1 லட்சம் பண முடிப்பினையும் பொன்னாடை சான்றிதழையும் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக டாக்டர் வி விஸ்வநாதன், டீன், தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் சிறந்த சாதனையாளர் விருதினை பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை சான்றிதழ் மற்றும் 1 லட்சம் பண முடிப்பினை மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். 2023-24 ஆண்டில் 1ஆம் ஆண்டு மருத்துவமனை மாணவர்கள் 100% பதிவேட்டுடன் தேர்வுக்கு தயார் செய்தமைக்காக பெற்றுக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக முனைவர் உமாதேவி போங்கியா மேடம், முதல்வர் தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சிறந்த சாதனையாளர் விருது, பொன்னாடை சான்றிதழ் மற்றும் 1 லட்சம் பண முடிப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். NAC A++ தர சான்றிதழும் NIRFல் இந்திய அளவில் 44வது இடத்தில் கல்லூரி பெற்றமைக்காக மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் பாராட்டி 1 லட்சம் பண முடிப்பினையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக முனைவர் N தீபலட்சுமி, கல்வி முதன்மையர், தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி, பொன்னாடை அணிந்து கேடயம் வழங்குகிறார்கள். NAC A++ தர சான்றிதழும் NIRFல் இந்திய அளவில் 44வது இடம் பெற்றமைக்காக வாழ்த்தி. அடுத்ததாக பேராசிரியர் ராணி சந்திரா அவர்கள், IQAC ஒருங்கிணைப்பாளர், தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொன்னாடை அணிந்து கேடயம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். NAC A++ தர சான்றிதழும் NIRFல் இந்திய அளவில் 44வது இடம் பெற்றமைக்காக முனைவர் டி சண்முக சுந்தரம், முதல்வர் தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், NBA தேசிய தர சான்றிதழ் 4 துறைகளுக்கு பெற்று தந்தமைக்காக பாராட்டி பொன்னாடை சான்றிதழ் கேடயம் 1 லட்சம் பண முடிப்பினை வேந்தரையா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக முனைவர் கே அன்பரசன் சார், டீன், ஃபர்ஸ்ட் இயர் ஒருங்கிணைப்பாளர், பொறியியல் கல்லூரி, பொன்னாடை கேடயம் 1 லட்சம் பண முடிப்பினை மாண்பமை வேந்தரையா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 100% மாணவர்கள் டிராப் அவுட் இல்லாமல் கேன்சல் இல்லாமல் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்தமைக்காக பாராட்டி, தேர்ச்சி பெற்று 2ஆம் ஆண்டுக்கு அழைத்து சென்றமைக்காக பாராட்டி, NBAயில் தேசிய தர சான்றிதழுக்காக பாராட்டி வழங்கி கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக முனைவர் கே வேல்முருகன் சார், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், 2ஆம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர், பொறியியல் கல்லூரி, பொன்னாடை அணிந்து கேடயம் 1 லட்சம் பண முடிப்பினை மாண்பமை வேந்தரையா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 100% வருகை பதிவேட்டுடன் 2ஆம் ஆண்டில் தேர்ச்சி பெற்று 3ஆம் ஆண்டுக்கு மாணவர்களை அழைத்தமைக்காக. அடுத்ததாக பேராசிரியர் ஆர் கோவிந்த்சாமி சார், 3ஆம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர், மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு மற்றும் வேலை வாய்ப்பு பயிற்சி அளித்தமைக்காகவும் NBA தேசிய தர சான்றிதழ் 4 துறைகளுக்கு பெற்றுத்தந்தமைக்காக பாராட்டி பொன்னாடை கேடயம் 1 லட்சம் பண முடிப்பினை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முனைவர் பி கார்த்திகா, 4th இயர் ஒருங்கிணைப்பாளர், IQAC ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் 100% வருகை தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பு பெற்று தந்தமைக்காக பாராட்டி சான்றிதழ் பொன்னாடை கேடயம்
பணம் முடிப்பினையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1,00,000 பண முடிப்பினை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக முனைவர் வி சண்முக சுந்தரம், வேலைவாய்ப்பு அலுவலர், தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி, பொன்னாடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். கேடயம் 50,000 பண முடிப்பினை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 15 மாணவர்கள் ஆண்டுக்கு 12 லட்சம் ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்பினை பெற்று தந்தமைக்காக அவர்களை பாராட்டி மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்கள் பண முடிப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முனைவர் சாந்தா கோவிந்த், முதல்வர் தனலட்சுமி சீனிவாசன் வேளாண்மை கல்லூரி சிறந்த சாதனையாளர் விருதினையும், கல்வி மேம்பாடு மற்றும் வேளாண் கண்காட்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்காக மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்கள் பாராட்டி பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் மற்றும் கேடயம் 1,00,000 பண முடிப்பினை பரிசாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கல்வி மேம்பாடு மற்றும் வேளாண் கண்காட்சியை ஏற்பாடு செய்தமைக்காக முனைவர் எஸ் முகமது ஹாலித், முதல்வர் தனலட்சுமி சீனிவாசன் பார்மசி கல்லூரி சிறந்த சாதனையாளர் விருதினை, புதிய பார்மசி கல்லூரி ஆரம்பிக்க பாடுபட்டமைக்காகவும் பல்கலைக்கழக அளவில் விளையாட்டு போட்டி நடத்தியமைக்காக பொன்னாடை, சான்றிதழ், கேடயம் மற்றும் 1,00,000 பண முடிப்பினை வழங்கினார்கள். முனைவர் ஜி பாஸ்கரன், முதல்வர் தனலட்சுமி சீனிவாசன் உடற்கல்வியியல் கல்லூரி சிறந்த சாதனையாளர் விருதினையும், மாணவர்கள் 100% சேர்க்கை, விளையாட்டில் பல மாணவர்களை சாதனை பெற வைத்தமைக்காக பாராட்டி பொன்னாடை, சான்றிதழ் மற்றும் கேடயம் 1,00,000 பண முடிப்பினையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மிஸ்டர் அருண் PRO, மக்கள் தொடர்பு அதிகாரி, இரவு பகல் பாராமல் நிறுவனத்திற்கு உழைத்தமைக்காகவும் அரசுக்கும் கல்லூரிக்கும் இடையே நமது நிறுவனங்களுக்கும் இடையே சுமூகமான நல்ல உறவினை ஏற்படுத்தியமைக்காக பாராட்டி பொன்னாடை, கேடயம் 50,000 பண முடிப்பினை வழங்கினார்கள். தேசிய மற்றும் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிகளை பாராட்டும் தருணம். பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்யுமாறு மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக டி புவனா, தன்னாட்சி பெற்ற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி. இவர் தேசிய அளவில் 34+ சீனியர் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் கலந்து கொண்டமைக்காக ஐயா அவர்களிடம் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக சிவசக்தி, தன்னாட்சி பெற்ற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவி. தேசிய அளவில் 34+ சீனியர் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் கலந்து கொண்டார். அடுத்ததாக ஜே அபிநயா, தன்னாட்சி பெற்ற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி அவர்கள் நம் மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்களிடம் பரிசுகள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக டி அவந்திகா, தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. கேரளாவில் தென் மண்டல அளவில் நடைபெற்ற ஜூனியர் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் பெற்றியமைக்காக. அடுத்ததாக சிவரஞ்சனி, ஸ்ரீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி. அடுத்ததாக என் ஏழுமலை, சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர். தற்பொழுது மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்களிடம் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஆர் குணவதி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் மாணவி. ஐயா அவர்களிடம் பரிசுகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக கே வைஷ்ணவி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் மாணவி. கிரிக்கெட் போட்டியில் தங்க பதக்கத்தினையும் 7th இன்டோனோவர் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வென்றமைக்காக சான்றிதழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பி வைஷ்ணவி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் மாணவி அவர்கள் ஐயா அவர்களிடம் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக தேவ அட்சயா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பார்மசி மாணவி. ஐயா அவர்களிடம் பரிசுகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக விஜய சுபஸ்ரீ, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் மாணவி. மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்களிடம் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொன்னான தருணம் இது. அடுத்ததாக குழுவில் பரிசுகளை வென்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நேரம் இது. எஸ் புவனேஸ்வரி, ஆர்த்தி, சக்தி, பிரீத்தி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பார்மசி மாணவிகள் அனைவரும் மாநில அளவிலான கல்லூரிகளுக்கு இடையே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடம் பெற்றமைக்காக பாராட்டி சான்றிதழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பிரதீக்ஷா, ஸ்ரீ அபிராமி, டிஷ்யா, மீனா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பார்மசி மாணவிகள். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடத்தை பெற்றமைக்காக பாராட்டி சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொன்னான தருணம் இது.
அடுத்ததாக எம் முஃபித், சக்திவேலன், ரஹமத்துல்லா. தனலட்சுமி சீனிவாசன், காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டி 2024 சட்டில் ரன்னர் பெற்றமைக்காக பாராட்டி சான்றிதழ் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டி நமது மாணவர்களை உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக லாசியா ஜெனிலா ரோசின் தேவ அட்சயா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி டேபிள் டென்னிஸ் போட்டியில் ரன்னர் ஆகி பாராட்டி சான்றிதழ் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஃபேபி நான்சி ஃபாத்திமா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் கேரமில் ரன்னர் அப் பெற்றதற்காக பாராட்டி ஐயா அவர்களின் கைகளில் சான்றிதழ் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அழகான தருணம் இது. ஜோசப் இமானுவேல், அருண் ரூபன், கிஷோர், ரியாஷ் அகமத், நூர்தீன், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மாணவர்கள் பால் பேட்மிண்டனில் வெற்றி பெற்றமைக்காக பரிசுகள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொன்னான தருணம் இது. அடுத்ததாக ஜெனிதா ரத்னமணி, சிவசக்தி, புவனா, அபிநயா, ஐஸ்வர்யா, தீபா, கவிபாரதி, சைனி, ராஷ்மிலா, தர்ஷினி, சௌமியா, நிலைதா பாரதி, ஜெயசுஜா தன்னாட்சி பெற்ற தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் மாநில அளவில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் செகண்ட் ரன்னர் அப் பெற்றமையால் பாராட்டி சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம் மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்களின் பொற்கரங்களால் சான்றிதழ்களையும் பரிசுகளையும் பெற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பொன்னான தருணம் இது. அடுத்ததாக பிபிஎட் மாணவிகள் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் கிரிக்கெட் டீம் மாணவிகள் தற்பொழுது பரிசு பெறக்கூடிய நேரம் இது. தென்னிந்திய அளவில் உடற்கல்வியல் கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட்டில் 3ஆம் இடம் பெற்றமைக்காக பாராட்டி சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். காண்பவர் அனைவரையும் ரசிக்க வைக்கும் அத்தகைய மழலை சிரிப்புகள் நிறைந்த இந்த நடனத்தை காண ஆவலோடு உள்ளோம். வீரமோடு மெய்ஞானம் தவங்கள் கல்வி வேள்வி எனும் இவையெல்லாம் விளங்கும்
செய்யும் நலமிக்கோங்க. ஞாலமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல நன் செய்யும் நலமிக்கோங்க. பாலடையும் நறுனையும் தேனும் உண்டு பண்ணவர் போல் மக்கள் எல்லாம் பயிலும் நாடு. நாடு 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 பாலடையும் நறுனையும் தேனும் உண்டு பண்ணவர் போல் மக்கள் எல்லாம் பயிலும் நாடு. நாடு 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 தற்பொழுது நடனமாட இருப்பவர்கள் சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள். நம்ம கைக்குள்ள எல்லைய இல்ல இல்ல அரஜானு வைத்துக்கும் அளவில்ல ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள. நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடாதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடாதானே. நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். சின்ன குச்சிகள் சேர்ப்போ தீ வளர்த்து பார்ப்போ வெளியில் வரும் முன்னே இருள் எரித்து கொள்வோ. புட்டுப்பட்ட கூட்டம் கூனிட்ட கரை போதும் பொறுமை நீரும் போது புழுவும் புலியாகும். எத்தனை தடவை பார்த்தாலும் ஆச்சரியத்தை முடுற கடலை பிடிச்சி அதை குதிச்சு முத்து முத்தா மீன் பிடிக்கிற மீனவன்டா. வலையாத்தான் எங்க வாழ்க்கை இருக்கு. ஆனாலும் இந்த அலையோட தான் எங்களுக்கு வாழ பிடிச்சிருக்கு. தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாணவ மாணவிகளின் அழகான நடனம்
இதோ நம் கண் முன்னே. அடுத்ததாக சீனிவாசன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளை நடனம் புரிய அன்போடு அழைக்கின்றோம்.
Srinivasan College of Pharmacy. பேர் சொல்லிட போர் முழக்கம் தான் முழங்குது, காகங்களும் மேகங்களும் கீழே பறக்குது, விண்வெளியில் என்னுடைய பேஸ் தெரியுது, இனி மரங்கள் எல்லாம் அடையும் வரம் தாங்கும், நாம் போடும் காலத்துக்கெல்லாம் ஆடும், இது தாண்டா என் சொர்க்கம், அது இப்போ என் பக்கம், நாம் போன பின்னாலும் என் பேர் நிற்கும், அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா, ஒதுங்குடா.
அதனைத் தொடர்ந்து நடனம் புரிய இருப்பவர்கள் தனலட்சுமி சீனிவாசன் செவிலியர் கல்லூரியின் மாணவ மாணவிகள். காக்கா குருவி கூட விவசாயம் பார்க்குது. விவசாயங்கிறது இயற்கை. உன் பாட்டம் பூட்டெல்லாம் விவசாயம் தானே பார்த்துருப்பான். விவசாயம் ஒரு ரத்தத்திலே இருக்கும். விதை யாரு போட்டாலும் முளைக்கும். பசியில் இருக்கும். இப்போதான் விவசாயியோட அருமை எங்களுக்கும் புரியுது. இனிமேல் நாங்களும் அவங்க கூட சேர்ந்து விவசாயம் பண்ணாங்க. சூரியன் அரவணைக்கிற சீருடை மினுமினுக்கணும் நம்மோட கை கோத்து புதிய உலக தொடங்கணும். ஆண் பண்ணா மழை சிரிக்கணும், பூம் சொன்னா வழி பிறக்கணும், பார்க்கணும்னா ஒன்னொன்னா நிறைய கலைய புடுங்கணும். மிடுக்கா நம்மாடு நடக்க நடக்க விசில் பறக்க விவசாயம் 2.0. எடுக்கா கையெல்லாம் கலப்பை எடுக்க நெருப்பு தெரிக்க விவசாயம் 2.0. வரப்புல இருந்தாரே ரந்தாரே ரந்தாரேரா அதிருது ப்ளூடூத் தெம்மாங்கு பாட்டோ. வயலுல ரந்தாரே ரந்தாரே ரந்தாரேரா சிலுக்குது விவசாயம் 2.0. தும்பு தும்பு துப்பு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. என்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தையும் அரசியலையும் ஒரு ப்ரொஃபஷனா நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்தியா வல்லரசு ஆகும். படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான்.
மைதானத்திற்குள் இருக்கக்கூடிய கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் கல்லூரி. இதெல்லாம் பத்தாதுரா, அடுத்து நாம இறங்குறோம். விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுறோம் வீரனே, எல்லுமணி எடுத்து வந்தோம் எத்துக்கணும் வீரனே, நெத்துக்காய உடைச்சு வச்சோம் உனக்கென வீரனே, கனிய பறிச்சு வந்து புதுசா படையடித்தோம் உனக்கு கட்டுப்பட்டு உசுரா கொடுத்து நிற்போம் உதிர திலகமிட்டு அறுபடை வீடு கொண்ட திருமுருகன் அவன் தளபதியா வீரனையிலே குறைகளை ஓடி வந்து தீர்க்கின்றவன் ஆலமரம் போல நின்று காக்குவீரே, காத்து நொடி காத்து வழி கொடுப்ப இருளான உலகுக்கு ஒளி கொடுப்ப, சந்தனத்தை நீ பூசி முகம் சிரிப்ப சங்கடத்தை தூசியாக்கி நெருப்பரிப்ப, திட்டம் திசையெங்கும் எமக்காக திமிரி நிற்கும் மாவீரனே, சுத்தி முறைக்கும் படைக்கெதிரா உடவிலே நீ வாசுதனே. வீராதி வீரனே சுராதி சூரனே என்னை காப்பவனே வினை தீர்ப்பவனே, வீராதி வீரனே சுராதி சூரனே என்னை காப்பவனே வினை தீர்ப்பவனே. போறப்பதும் ஒரு நொடிதான், இறப்பதும் ஒரு நொடிதான், சொல்லடி ஞான பொண்ணு ரெண்டுக்கும் பாலம் எது? அதையில முள்ளி இருக்கும் குத்தினா கட்டாதே, பறக்காது பூவில கட்டின பாலம் நீ செத்தாக்கும், செத்து வச்ச புண்ணி எனக்கு பாடும். பறக்காது பூவில கட்டின பாலம் நீ செத்தாக்கும், செத்து வச்ச புண்ணி எனக்கு பாடும். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா, அடக்குதலை முடக்குதலை வேறறுப்போம், குருதி வளையில் பூரிப்போம், பட்டா கத்தல் பாய்ந்திடுங்கள், ரணகல நொடிகள், எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா. பச்சிகளாம் அம்மா பறவைகளாம் சத்தினம் வேலை பறவைகளாம் எல்லாமே சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதம்மா, பிச்சையில்லா ரெண்டு மணிப்புறவா சத்தினம் வேலை மணிப்புறவா எல்லாமே சொல்லு இன்பமுற கவரச் செய்யுதம்மா, மாடப்புற கண்ட மயிலினங்கள் சத்தினம் வேலை மயிலினங்கள் எல்லாமே சொல்லு காட்டை விட்டு வந்து
ஜூலை 30 அதிகாலையில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் புஞ்சிரி மட்டம், முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை, மேப்பாடி ஆகிய கிராமங்கள் சிக்கிக் கொண்டன. மீட்பு பணிகளில் இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகள் களப்பணியாற்றி வருகின்றன. துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உங்குரல் திரும்பி வா, நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர், எழுந்து வா, எழுந்து வா. திமி 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 அடிக்குதா, பட 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 வெடிக்குதா, நர நர முக வலிக்குதா, எதிரிய வச்சு வளர்க்குதா, வீரம் எங்க வரமா, புளிய துரத்தும் முறமா, கருணகள் போரெங்கும் கருண வாழ்க்கை தமிழண்டா. என்ன ஆரம்பம் புதுசு, வரலாறு பெருசு, என்ன மானுட குலமோ, எங்க புகழ தொட்டது கிடையாது, சாயிர பொழுதும் வேல் மார்பல இருக்கும், என்ன எதிரி வாழும், எங்க முதுக பார்த்தது கிடையாது, 1000 கை உன்னை சரிக்கும், உன் மனசை தூக்கி நிறுத்து, உன்னை வீசிட பார்க்கிற எவனோ, எது விழனோ வழியை கொடுத்து, எல்லாமே கொடுத்து வசத்துற பூமி, நாடல் கையாரவணைக்கும், நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்ட சுத்தி காட்டு, காத்த ரெண்ட வெட்டி காட்டு, சந்தி கட்டு காலையாட்டு, கூறு கொம்பில் குத்தி காட்டு, 4 காலு 4 தோளு மிரட்டி தூளு கிளப்பி காட்டு, ஏ பாட்டங்கூத்து, ஏ பாட்டங்கூத்து, ஏ பாட்டங்கூத்து, நாட்டு 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 கூத்த காட்டு, நாட்டு 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 வீட்டு கூத்த காட்டு, நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு, நாட்டு 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 வெற்றி கொடிய நாட்டி வீரம் காட்டு. இந்திய நாடு ஒன்றுதான். கேரள வயநாட்டு மக்களை காப்போம் என்றும் நாம். அடுத்ததாக தனலட்சுமி சீனிவாசன் உடற்கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகளின் நடனம்.
அடுத்ததாக அதனைத் தொடர்ந்து தன்னாட்சி பெற்ற தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியின் மாணவ மாணவிகளை நடனமாட மகிழ்வோடு அழைக்கின்றோம். ஒரு பொண்ணு எதை செய்யலான்னு 5 இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். தங்கமுன்ன ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல்ல போட்டு 2 மாட்டி போட்டி வைக்கும். வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் பெண் என்பவள் மின்னும் தாரகை மட்டுமல்ல, எதையும் தகர்க்கும் வல்லமை கொண்டவள். பெண் என்பவள் போற்றப்பட வேண்டியவள் மட்டுமல்ல, சரிநிகர் சமமாய் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவள். நீங்கள் பூவன நினைத்தால் அவள் பூலான் தேவி ஆவள். வெற்று காகிதமென நினைக்கும் முன் காலியாய் உருமாறுவாள். பெண் மட்டும் இல்லையேல் இந்த உலகமே வெறும் மண்ணாகி இருக்கும். அடுத்ததாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மாணவ மாணவியர்கள் நடனம் இது உங்களுக்காக.
மதிப்ப சொல்றேன் கேளு. இருப்பது ஒன் லைஃப். மதிக்கணும் நண்பா, ஆடணும் நண்பா, பாடணும் நண்பா, வாங்குற பட்டத்தில் பறக்கணும் நண்பா. படிச்சா ஜெயிப்ப, இல்லனா தவிப்ப, சொல்றேன் கேளு. இருப்பது ஒன் லைஃப். இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜட ஜட ஜாட ஜாட ஜட ஜட ஜாட ஜாட உண்மை என்பது நம்மை தொடரும் உள்ள வரையில் துணிவோமே. நம்பி செய்திடும் எந்த செயலும் நன்மை பயக்கும் அறிவோமே. வெளியுடன் தேடினால் இடரை பாடலாம், பாதை மாறாதே. ஒரு முறை தேடினால் தலைமுறை வாழுமே, தேவை காயாதே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா ஜட ஜட ஜாட ஜாட ஜட ஜட ஜாட ஜாட ஜா. வாங்க வாங்கோ வாங்கோ வாங்கோ. கொண்டாடு கொண்டாடு, குட்டி மேல முட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு, பொண்ணு விளைகிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு, கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு. மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது, மலை எல்லாம் சொட்டுது சொட்டுது, விதை எல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலம் எல்லாம் நட்டது நட்டது, விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்வம் பொழியாதோ. கொண்டாடு கொண்டாடு, கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. தற்பொழுது மைதானத்தில் ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மாணவ மாணவியர்களின் நடனம். சுதந்திரத்திற்கு முன் நம் இந்தியா நீ யாருன்னு தான் காட்டு. பீட்டு அடி பீட்டு எடு தார தப்பற பீட்டு திரி பத்திக்கிற வெட்டு இனி தட்டால் அடி காட்டு. நிறுத்துங்கள். உண்மையான அகிம்சை ஒரு தாக்குதலால் கொண்டு வரப்பட்ட மரணப்படுக்கையில் கூட புன்னகை அணிய வேண்டும். அகிம்சை வழியில் போராடினால் மட்டுமே நாம் நிம்மதி காண முடியும். எனவே அகிம்சை வழியில் போராடுவோம், விடுதலை பெறுவோம். ஜெய் ஹிந்த்.
சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டிற்கு பின் இன்று நம் இந்தியா எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூழ்நிலைத்து வா வா இருத்தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூழ்நிலைத்து வா 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 தொழிச்சு வெட்டுவ தொழிக்க வெட்டுவ மனுஷ முகத்தில் மேருகம் காட்டுவே ஓடு 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 ஒரே வீட்டில் அவசர எடுப்ப பக்கச்சு யாரையும் நொடியில் முழைப்பேன் கேட்கும் காலம் வருது ஓடு ஓடு ஓடி போ நிறைய தலையை வருடவும் குருதி தெரிக்க கிழக்குவோம் கொடுக்கும் தண்டனை பார்த்து தான் ஊரு வழக்க அலறிடும் சொருமுகதிய உருவி எடுத்த எழுத வேண்ட ரத்த சரித்திரம் 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 எதிரில் இருந்த பகைகள் யாவும் துடித்து மடிய ரத்த சரித்திரம் சரித்திரம் ரத்த சரித்திரம் ரத்த சரித்திரம். நீங்கள் எல்லாம் இப்படி வெட்டிக் கொள்வதற்கும் சண்டையிடுவதற்கும் தான் நாங்கள் விடுதலைக்காக போராடினோமா? நம்மை அடிமையாய் வைத்த நாடு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அமைதி வழியில் போரிட்டு வென்றோம். அத்தகைய நம் நாட்டில் அமைதி இல்லாமல் இருக்கிறீர்கள். இந்நாளில் உறுதிமொழி எடுப்போம். நம் நாட்டில் அனைவரும் ஒன்றே. நாம் அனைவரும் வன்முறை என்னும் ஆயுதத்தை கையில் எடுப்பதை விட்டுவிட்டு அமைதி என்னும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். ஜெய்ஹிந்த். NCC மாணவிகள் மேடையை நோக்கி விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி NCC மாணவர்கள் மேடையை நோக்கி விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேல்நிலைப் பள்ளி JRC மாணவிகள் பரிசினை பெற இருக்கிறார்கள். அணிவகுப்பில் சிறப்பு பரிசினை பெற இருக்கும் பள்ளி தனலட்சுமி சீனிவாசன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள். அணிவகுப்புக்கான 3வது இடத்தை பெறும் கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அட்டானமஸ். 3வது இடத்தை பெறும் கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி. அடுத்ததாக அணிவகுப்பில் செகண்ட் பிரைஸ் 2வது இடத்தை பெற இருக்கும் கல்லூரி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். 2வது இடத்தை பெறும் கல்லூரி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். கைத்தட்டி அவர்களுக்கு நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். முதல் இடத்தை பெறும் கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் நர்சிங்.